ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஃபைன் பவுடராக அரைச்சி வந்துடுச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அரைச்சி ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிரேவி ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வெங்காயத்தை அரைச்சி ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ராவாக அரைச்சிருக்கோம். ஸோ அது வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு கொஞ்சமாக மஞ்சள், இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்து அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கொண்டைக்கடலை முழுங்குற வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராகவே வந்திருந்தது. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கொண்டைக்கடலை கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லா காம்பினேஷனுக்குமே ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை கூட தான் நான் சேர்த்து சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.